Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல கொள்ளு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல கொள்ளு பருப்பு சட்னி, பச்சை கொள்ளு ரசம், கொள்ளு ரசம் எல்லாமே பார்த்துருக்கோம். அதோட லிங்க்கை நான் கார்டில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொள்ளு 1 டம்ளர் அளவுக்கு, அதாவது 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நம்ம கொள்ளு எப்போவுமே வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு வேக வைக்க போகிறோம். 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் அந்த கொள்ளு வந்து நல்லா பூ போல் மலர்ந்து வெந்து வரும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்த பிறகு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். கொள்ளு லைட்டாக கொஞ்சம் வெடித்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம கொள்ளு தனியாகவும் தண்ணி தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம கொள்ளு குழம்பு செய்கிறதுக்கு வறுத்து அரைக்கக்கூடிய மசாலா பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணுங்க. அடுத்ததாக பூண்டு ஒரு 15 பல் எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய கொள்ளு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக கொள்ளு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், எண்ணெய் சூடானதும் கடுகு, மூணு காய்ந்த மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரக்கூடாது, ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கொள்ளு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்திற்கேற்ப தனி மிளகாய் தூள் நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டோம் அப்படின்னா அதனோட பச்சை வாசனை போயிடும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய கொள்ளு அதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து அந்த மசாலா தக்காளி அது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுது அதில் சேர்க்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸ்டவ் வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த கொள்ளு தண்ணி, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், இதில் சேர்த்துக்கலாம். கொள்ளு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து குழம்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாமே நல்லா செக் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா திக்காக வந்திருக்கு.
அவ்வளோதான், நம்மளோட கொள்ளு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு இதை சர்வ் பண்ணும்போது சூடான சாதத்துக்கூட மட்டும்தான் இது செட் ஆகும். மற்ற டிஃபன் வெரைட்டிஸ் எதுக்கும் செட் ஆகாது. அதனால் சூடான சாதத்தில் இந்த கொள்ளு குழம்பு பரிமாறும் போது லேசாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.